அனைவருக்கும் வணக்கம். சென்னை பல்கலைக்கழக தமிழ் மொழித்துறையின் மேனாள் தலைவர் பேராசிரியர் ஆ. மணவாளன் அவர்கள் எழுதிய ராமகாதையும் ராமாயணங்களும் நூலின் ஆங்கில மொழிபெயர்ப்பு வெளியீட்டு விழா இப்பொழுது இனிதே தொடங்குகிறது. Good evening, everybody. This event is organized by the Department of Tamil Language of University of Madras to formally launch the English translation titled Ramayana, a comparative study of Ramakathas, published by Ms. Renukol Verma of Vitasta, Delhi in 2021. The original Tamil by late Professor A. Manavalan, formerly Professor and Head Department of Tamil Language, Madras University, titled Ramakadiyam Ramayanangalum, was awarded the prestigious Saraswati Samman by the K.K. Birla Foundation, Delhi in 2011. Thank you. சென்னை பல்கலைக்கழக தமிழ் மொழித்துறை தலைவர் பேராசிரியர் யா. மணிகண்டன் அவர்கள் தற்பொழுது வரவேற்புரை ஆற்றுகிறார்கள். அனைவருக்கும் வணக்கம். சென்னை பல்கலைக்கழகத்தின் தமிழ் துறைகளின் வரலாற்றில் புகழ்பூத்த பேராசிரியராக அறிஞராக விளங்கிய ஆ. மணவாளன் அவர்கள் படைத்த நூலின் ஆங்கில மொழிபெயர்ப்பு வடிவத்தின் வெளியீட்டு நிகழ்ச்சி இப்பொழுது சென்னை பல்கலைக்கழக தமிழ் மொழித்துறையால் நடத்தப்படுகின்றது. இந்த நிகழ்ச்சியில் தமிழுலகத்தின் இரு பெரும் அறிஞர்கள் பங்கேற்றிருக்கின்றார்கள். சென்னை பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக திகழ்ந்த வரலாற்று பெருமைக்குரிய பேரறிஞர் பொற்கோ அவர்கள் இன்று மறைந்த மணவாளன் அவர்களுடைய நூலின் ஆங்கில மொழிபெயர்ப்பை வெளியிட இருக்கின்றார்கள். வெளியிட்டு தலைமை உரையை ஆற்ற இங்கே நம்மோடு இணைந்திருக்கின்றார்கள். ஒரு கூடுதல் சிறப்பு என்னவென்றால், இன்றைக்கு நூலை வெளியிட வருகை தந்திருக்கிற சென்னை பல்கலைக்கழகத்தின் முன்னை துணைவேந்தர் பேரறிஞர் பொற்கோ அவர்களும், நம்முடைய அன்புக்கும் வணக்கத்துக்கும் உரிய தமிழ் பல்கலைக்கழகத்தின் முன்னை துணைவேந்தர் பேராசிரியர் அறிஞர் இ. சுந்தரமூர்த்தி அவர்களும் அறிஞர் மணவாளன் அவர்களோடு மிக நெருக்கமாக பழகியவர்கள், ஒன்றாக பணியாற்றிய பெருமைக்குரியவர்கள். இப்படிப்பட்ட புலமை நலத்தாலும் உணர்வு நிலையாலும் ஒருங்கிணைந்த பெருமக்கள் இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கின்றார்கள். இது ஒரு உணர்வு பூர்வமான நிகழ்ச்சியாகவும் அறிவுபூர்வமான நிகழ்ச்சியாகவும் ஒரு சங்கமம் கொள்ளுகின்ற நிலையில் திகழ்கின்றது. இந்த நிகழ்ச்சியிலே பேராசிரியர் மணவாளன் அவர்களுடைய ராமகாதையும் ராமாயணங்களும் என்னும் நூலின் ஆங்கில மொழிபெயர்ப்பை படைத்த சென்னை பல்கலைக்கழக ஆங்கிலத்துறையின் முன்னை தலைவர் பேராசிரியர் சி.டி. இந்திரா அவர்களும், சென்னை ஸ்டெல்லா மேரி கல்லூரியின் ஆங்கிலத்துறை முன்னை இணை பேராசிரியர் பிரேமா ஜெகநாதன் அவர்களும் இந்த மொழிபெயர்ப்பை ஆற்றியவர்கள் என்னும் வகையிலே பங்கேற்றிருக்கின்றார்கள், உரைகளை வழங்க இருக்கின்றார்கள். இந்த உயரிய அரிய தமிழ் நூலின் ஆங்கில வடிவத்தை வெளியிட்டு உலகளாவிய நிலையில் இதன்பால் கவனத்தை குவித்திருக்கின்ற நூல் வெளியீட்டாளர் மதிப்பிற்குரிய ரேணுகோல் வர்மா அவர்களும் இந்த நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கின்றார்கள். இந்த அரிய நூலை படைத்த அறிஞர் பெருந்தகை பேராசிரியர் மணவாளன் அவர்கள் எப்படியெல்லாம் இப்படிப்பட்ட அரிய படைப்புகளை உருவாக்கினார்கள் என்பதை அருகிலிருந்து பார்த்து உற்றுழி உதவி புரிந்த பேராசிரியர் மணவாளன் அவர்களுடைய துணைவியாரும் மகளும் இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கின்றார்கள். தமிழின் வரலாற்றில் கம்பராமாயணத்துக்கு தனிப்பெரும் இடம் உண்டு. இந்திய வரலாற்றில் ராமாயணம் மிகப்பெரிய இடத்தை வகிக்கின்ற படைப்பாக திகழ்கின்றது. இந்தியம் தமிழகம் என்பதை தாண்டி உலக அளவில் ஹோமருடைய இலியட் ஒடிசியை போல
ராமாயணத்தின் வீச்சும் விளைவும் மிகப்பெரிய இடத்தை பெறுவதாகும். காலங்களை தாண்டிய படைப்பு, சமயங்களை தாண்டிய படைப்பு, மொழிகளை தாண்டிய படைப்பு என்கிற பல பரிமாணம் ராமாயண கதைக்கு உண்டு. புலமை நிலையில் மட்டுமல்லாமல் பாமர வழக்கில், மக்கள் வழக்கிலும் ராமாயண கதை பல்வேறு வடிவங்களை பெற்றிருக்கிறது. உலகளாவிய நிலையில் பல முதன்மையான அறிஞர்கள் ராமாயணம் கொண்டிருக்கிற வடிவங்களின்பால் கவனத்தை கூர்மையாக பாய்ச்சி இருக்கிறார்கள். கே ராமானுஜம் போன்றவர்கள் எல்லாம் இந்த தடத்திலே சிந்தித்திருக்கின்றார்கள் என்பது நமக்கெல்லாம் நன்கு தெரியும். அப்படிப்பட்ட இந்திய மண்ணில் தோன்றி உலக மொழிகளிலெல்லாம், பல நாடுகளிலெல்லாம், பல சமயங்களிலெல்லாம் வீச்சையும் விளைவையும் ஏற்படுத்தி இருக்கிற ராமாயண படைப்பு கொண்டிருக்கிற பல்வேறு செல்வாக்கை, தாக்கத்தை வெளிப்படுத்துகின்ற வகையில் அமைந்த அரிய ஆய்வு நூல் இன்று வெளியிடப்படுகின்ற ராமகாதையும் ராமாயணங்களும் என்னும் நூலின் ஆங்கில வடிவமாகும். இப்படிப்பட்ட ஒரு அரிய நூல் இன்றைய நிகழ்ச்சியிலே வெளியிடப்படுகின்றது. சென்னை பல்கலைக்கழகத்தின் தமிழ் மொழித்துறையின் முன்னை தலைவராக திகழ்ந்த பெருமகனின் நூல். அவர் இன்று நம்மோடு இல்லை என்றாலும் நினைவில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அவருடைய நூல் இன்று உலகளாவிய நிலையில், அறிஞர்கள் மத்தியில், தமிழ் நெஞ்சங்களின் மத்தியில், இலக்கிய உள்ளங்களில் மத்தியில் வெளியிடப்படுகின்ற நிகழ்ச்சி நமக்கெல்லாம் மன நிறைவையும் மகிழ்ச்சியையும் பெருமையையும் தருவதாகும். இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கிற, இந்த நிகழ்ச்சியின் நிறைவிலே நன்றியுரை வழங்க இருக்கிற சென்னை பல்கலைக்கழக ஆங்கிலத்துறை பேராசிரியர் அழகரசன் உள்ளிட்ட அனைவருக்கும் சென்னை பல்கலைக்கழக தமிழ் மொழித்துறையின் சார்பாக அன்பையும் வணக்கத்தையும் வரவேற்பையும் உரித்தாக்கி மகிழ்கின்றேன். என்னுடைய வரவேற்புரையை நிறைவு செய்து மகிழ்கின்றேன். நன்றி. நன்றி ஐயா. தொடர்ந்து ராமகாதையும் ராமாயணங்களும் நூலின் ஆங்கில மொழிபெயர்ப்பை வெளியிட்டு தலைமை உரையாற்றுவதற்காக சென்னை பல்கலைக்கழக முன்னை துணைவேந்தர் பேராசிரியர் பொற்கோ அவர்கள் வருகிறார்கள். பேசலாம் ஐயா. பேசலாங்க. இந்த நிகழ்ச்சியை தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கின்ற பேராசிரியர் டாக்டர் மணிகண்டன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் இன்னும் உரையாற்ற வந்திருக்கின்ற அன்புக்குரிய பேராசிரியர் பெருமக்களே, இதை கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கின்ற அறிஞர் பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பு நிறைந்த வணக்கம். முதலாவதாக இந்த நூலை வெளியிட்டு விடுகிறேன். அதன் பிறகு இதை பற்றி பேசலாம் என்று கருதுகிறேன். இப்பொழுது வெளியிடுகின்ற இந்த நூலை தமிழ் பல்கலைக்கழகத்தின் முன்னை துணைவேந்தர் டாக்டர் சுந்தரமூர்த்தி, செம்மொழி ஆராய்ச்சி நிறுவனத்தின் இப்போதைய இணைத் தலைவர் டாக்டர் சுந்தரமூர்த்தி அவர்கள் பெற்றுக்கொள்ள இருக்கிறார்கள். இப்பொழுது இந்த நூலை அவருக்கு நான் வழங்குகிறேன். ராமாயணா, எ கம்பேரட்டிவ் ஸ்டடி ஆஃப் ராமகதாஸ் என்ற தலைப்பில் இந்த நூல் வெளிவருகிறது. இந்த நூலை உருவாக்கியவர்கள் நம்முடைய சென்னை பல்கலைக்கழகத்தின் ஆங்கிலத்துறையின் பேராசிரியர் தலைவர் சி.டி. இந்திரா அவர்களும், ஸ்டெல்லா மேரிஸ் காலேஜ் அந்த கல்லூரியின் இணை பேராசிரியராக விளங்கிய டாக்டர் பிரேமா ஜெகநாதன் அவர்களும் இந்த நூலை அரும்பாடுபட்டு உருவாக்கி இருக்கிறார்கள். டாக்டர் மணவாளன் அவர்கள் இந்த நூலை பெருமுயற்சி எடுத்து உருவாக்கி இருக்கிறார். இன்னும் இதில் அவர் செய்ய நினைத்த பணிகள் ஏராளமாக இருக்கின்றன. 3 காண்டங்களை எடுத்துக்கொண்டு இங்கே ஆய்வு செய்திருக்கிறார். அதோடு 48 நூல்கள்,
ராமாயணத்தை பற்றி உள்ள ராமாயணங்கள் 48 ராமாயணங்களை ஆய்வுக்கு எடுத்துக் கொண்டிருக்கிறார். இந்த ராமாயணங்கள் இந்திய மொழிகளில் ஏறக்குறைய 22 மொழிகளில் வழங்குகின்றன. தென்கிழக்கு ஆசியா முழுதும் ராமாயணத்தினுடைய செல்வாக்கு பரவி கிடக்கிறது. அவ்வளவு விரிந்த பரப்பில் விளங்குகின்ற அந்த நூலை அவர் ஒப்பிட்டு ஆராய்ந்திருக்கிறார். அங்கே சில இடங்களில் கம்பருக்கு உரிய பெருமை விளங்குகிற வகையில் சில குறிப்புகளை எல்லாம் தருகிறார். வேறு எந்த ராமாயணத்திலும் இல்லாத குறிப்புகள் கம்பராமாயணத்தில் இருக்கிறது என்பதையும் இங்கே சுட்டி காட்டுகிறார். அகத்தியரை பற்றி பேசும் பொழுது அகத்தியர் தமிழுக்கு சிறப்பு செய்தார், காவிரி ஆற்றை இங்கே ஓடச் செய்தார், தமிழுக்கு பல பெருமைகளை சேர்த்திருக்கிறார் என்ற குறிப்பை எல்லாம் இந்த இவர் ஆய்வு செய்த ராமாயணங்களில் காண்கிறார். இந்த குறிப்புகள் எல்லாம் வட இந்திய ராமாயணங்களில் இல்லை. அப்படிப்பட்ட குறிப்புகளை எல்லாம் இவர் கண்டெடுத்து இங்கே சேர்த்திருக்கிறார். பேராசிரியர் மணவாளன் அவர்கள் எபிக் ஹீரோயிசம் இன் மில்டன் அண்ட் கம்பன் என்ற தலைப்பில் ஆய்வு செய்து டாக்டர் பட்டம் பெற்றவர். அதன் பிறகு 20th செஞ்சுரி லிட்டரரி தியரிஸ் என்ற தலைப்பில் ஒரு அரிய ஆய்வு நூலை உருவாக்கி இருக்கிறார். இவர் பல ஆய்வு நூல்களை வெளியிட்டிருக்கிறார். 48 ராமாயணங்களை இவர் தேர்ந்தெடுத்து அதில் உள்ள செய்திகளை தொகுத்ததே பெரிய காரியம். ராமாயணமும் மகாபாரதமும் காலங்கடந்த இந்திய பண்பாட்டு பாதுகாப்பு பெட்டகங்கள் என்று முனைவர் மணவாளன் கருதுகிறார். முனைவர் மணவாளன் அவர்கள் 1935 பிறந்தவர். 88-89 1988-89 ஃபுல் பிரைட் ஃபெலோஷிப் மூலம் இவர் அமெரிக்க பல்கலைக்கழகங்களை பார்த்தறிந்திருக்கிறார். அங்கே பணி செய்திருக்கிறார். அங்கே விருந்திநிலை பேராசிரியராக இவர் பணியாற்றியிருக்கிறார். இதுவரை பல அரிய ஆராய்ச்சி நூல்களை வெளியிட்டிருக்கிறார். 10க்கு மேற்பட்ட ஆய்வு நூல்களை வெளியிட்டிருக்கிறார். இந்த நூலில் பாலகாண்டம், அயோத்தியா காண்டம், ஆரண்ய காண்டம் ஆகிய 3ஐயும் தான் ஆய்வுக்கு எடுத்திருக்கிறார். அப்படி ஆய்வுக்கு எடுத்த பொழுது இந்த 48 ராமாயணங்களில் உள்ள செய்திகள், ஒன்றுக்கொன்று வேறுபட்டிருக்கிற பகுதிகள், இவற்றையெல்லாம் சுட்டி காட்டுகிறார். ஒன்றையொன்று உயர்த்தியோ தாழ்த்தியோ பேசுவது இவருடைய நோக்கமல்ல. இருக்கிற செய்திகளை முறையாக எடுத்து வழங்கி இருக்கிறார். முக்கியமாக சொல்ல போனால் சீதையின் பிறப்பை பற்றி பல்வேறு வகைப்பட்ட செய்திகள் வருகின்றன. சீதை தசரதனுக்கு மகள் என்று கூட ஒரு செய்தி வருகிறது, ராவணனுக்கு மகள் என்று இன்னொரு செய்தி வருகிறது. இப்படிப்பட்ட செய்திகளை எல்லாம் சொல்லுகிறார். ஆனால் இதில் உள்ளே நுழைந்து உயர்வு தாழ்வு பற்றியெல்லாம் பேசுவது இவருடைய நோக்கம் அல்ல. இன்னும் பல செய்திகள், முரண்பட்ட செய்திகள் இருக்கின்ற அவற்றையெல்லாம் ஆங்காங்கே சுட்டி விட்டு சொல்லுகிறார். டாக்டர் மணவாளன் அவர்கள் இந்த அரிய பணிக்கு பெருமைக்குரிய சரஸ்வதி சம்மான் விருதை பெற்றவர். அவருடைய ஆய்வில் மிக முக்கியமாக அவர் கூர்ந்து கவனித்து வேறுபாடு கண்ட இடத்தை எல்லாம் உணர்ந்து அவற்றை இந்த நூலில் சொல்லி இருக்கிறார். அகலிகை பற்றிய செய்தியிலும் பல்வேறு முரண்பாடுகள் இருக்கின்றன, வேறுபாடுகள் இருக்கின்றன. அவற்றை பற்றியெல்லாம் இங்கே சொல்லி இருக்கிறார். அகலிகையை பற்றி தொடர்ந்து பலர் பேசியும் எழுதியும் வருகிறார்கள். அந்த செய்திகளில் முக்கியமானவற்றை இவர் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார். இன்னும் சீதையின் சுயம்பரத்தின் பொழுது ராவணன் அங்கே போயிருக்கிறான் என்று இவர் சொல்லுகிறார். ராவணனுடைய மகள்தான் சீதை என்று ஒரு செய்தி வருகிறது. ராவணன் இவளுடைய சுயம்பரத்துக்கு போயிருக்கிறான் என்று செய்தி வருகிறது. சீதை அந்த சுயம்பரத்தில் இருந்தாள் என்றும் ஒரு செய்தி வருகிறது. இப்படிப்பட்ட செய்திகள் எல்லாம் இவருடைய நூலின் மூலம் தமிழகம் தெரிந்து கொள்கின்றது. இன்னும் தமிழகம் மட்டுமல்லாமல் ஆங்கிலம் தெரிந்த, ராமாயணத்தில் அக்கறையுள்ள எல்லோருக்கும் பல செய்திகளை இவர் புதுமையாக எடுத்து வழங்கி இருக்கிறார். சீதையினுடைய திருமணம் பற்றி கூட அப்படித்தான். பரசுராமனை இவர் சந்திக்கும் பொழுது, பரசுராமனை ராமன் சந்திக்கும் பொழுது
அந்த சந்திப்பு மிகச் சிறப்பாக அமைந்திருக்கிறது. அதை மொழிபெயர்ப்பாளர்கள் மிக நுட்பமாகவும் அழகாகவும் எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். அதில் இந்த மொழிபெயர்ப்பாளர்களை மிகவும் போற்றி பாராட்ட வேண்டும். அந்த இடம் பரசுராமன் பணிந்து போகிற வரை இருக்கிற நிகழ்ச்சிகள் மிகச் சுவையான நிகழ்ச்சிகள். இந்த மொழிபெயர்ப்பை நிகழ்த்தியவர்கள் இருவருமே வடமொழி பண்பாட்டையும் தெரிந்தவர்கள், தமிழ் பண்பாட்டையும் தெரிந்தவர்கள், ஆங்கில புலமை மிகுந்தவர்கள், தமிழ் புலமையும் உடையவர்கள். இவர்கள் எழுதியிருக்கிற இந்த மொழிபெயர்ப்பு இந்த வகையில் மிகச் சிறப்புக்குரியதாக இருக்கிறது. அதை நான் மிக மகிழ்ச்சியோடு இங்கே எடுத்து சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இன்னும் 48 ராமாயணங்களில் உள்ள வேறுபாடுகளை கண்டு காட்டுவது மட்டுமே ஆசிரியரின் நோக்கம். அவற்றிடையே உள்ள உயர்வு தாழ்வுகளை மதிப்பிடுவது அவருடைய நோக்கம் அல்ல. இது ரொம்ப சிறப்பாக குறிப்பிட வேண்டிய ஒரு செய்தி. இது சீதை திருமணத்திலும் சீதையின் பிறப்பிலும் ஒருமித்த கருத்தை காண முடியவில்லை. அதையும் இந்த மொழிபெயர்ப்பு தெளிவாக எடுத்து சொல்லுகிறது. இப்படிப்பட்ட மொழிபெயர்ப்புகள் இலக்கியங்களை பற்றி புரிந்து கொள்ள, இலக்கியங்களை பற்றி நாம் சரியான கருத்தை உருவாக்கி கொள்ள மிகவும் உதவியாக இருக்கிறது. இந்த மொழிபெயர்ப்பை நிகழ்த்திய இவர்கள் பெரிதும் பாராட்டுக்குரியவர்கள். மிக முக்கியமான செய்திகளை எல்லாம் அழகாக எடுத்து சொல்லி இருக்கிறார்கள். இதில் மொழிபெயர்ப்பு என்பது எப்பொழுதும் விளையாட்டல்ல. அறிவியல் மொழிபெயர்ப்பு எளிதாக இருக்கலாம், கணக்கு மொழிபெயர்ப்பு எளிதாக இருக்கலாம், இலக்கிய மொழிபெயர்ப்பு எளிதல்ல. மிகவும் மொழிபெயர்ப்பாளனை பரிசோதிக்கின்ற ஒரு முயற்சி என்று இதை சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு முயற்சியில் இந்த ராமாயணத்தை பற்றி இவர்கள் நன்கு தெரிந்து மொழிபெயர்த்தது ரொம்பவும் பாராட்டுக்குரியது. ஒரு செய்தி சொல்லுகிறேன். மிக நீண்ட காலம் வாழுகின்ற ஒன்று எதுவாக இருந்தாலும் அதில் பல வேறுபாடுகள் முளைத்துவிடும். மொழியாக இருந்தாலும் இலக்கியமாக இருந்தாலும், ஒரு இலக்கியம் 2000 ஆண்டு பழமை வாய்ந்தது என்றால் அதில் பல மாறுபாடுகள், வேறுபாடுகள், கிளைகள் எல்லாம் வரும். இந்த கிளைகளிலேயே ரொம்பவும் குறிப்பிடத்தகுந்தது மகிராவணன் கதை என்று ஒரு கதை ஒன்று வங்க மொழியில் இருக்கிறது. அதெல்லாம் இந்த ராமாயணத்தை ஒட்டியதுதான். இப்படியெல்லாம் கதைகள் கிளைக்கின்றன, முளைக்கின்றன, கதைகள் மாறுபாடுகளை உருவாக்கி கொள்கின்றன. இவற்றையெல்லாம் சந்தித்து சரியாக மொழிபெயர்ப்பது, விருப்பு வெறுப்பில்லாமல் மொழிபெயர்ப்பது மிக அரிய செயல். அந்த செயலை பேராசிரியர் இந்திரா அவர்களும் இன்னும் பேராசிரியர் பிரேமா ஜெகநாதன் அவர்களும் மிகச் சிறப்பாக செய்திருக்கிறார்கள். அவர்கள் நம்முடைய பாராட்டுக்குரியவர்கள். இந்த நூலை இங்கே நான் வெளியிடுவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அந்த நூலை பெற்றுக்கொண்ட டாக்டர் சுந்தரமூர்த்தி அவர்கள் இன்னும் தொடர்ந்து இதை பற்றி பேசுவார்கள். இத்தோடு என்னுடைய உரையை நான் முடித்துக் கொள்கிறேன். நன்றிங்க ஐயா, மிக்க நன்றி. தொடர்ந்து இந்நூலை பெற்றுக்கொண்ட தமிழ் பல்கலைக்கழகத்தின் முன்னை துணைவேந்தர் பேராசிரியர் இ. சுந்தரமூர்த்தி ஐயா அவர்கள் சிறப்புரை ஆற்றுவார்கள். கதை என்கின்ற ராமகதையும் ராமாயணங்களும் என்கின்ற தமிழ் நூலின் மொழிபெயர்ப்பு, இதனை வெளியிட்டு தலைமையுரையாற்றியிருக்கின்ற எங்கள் பேராசிரியர் பெரும் மதிப்பிற்கும் அன்பிற்கும் உரிய சென்னை பல்கலைக்கழக முன்னை துணைவேந்தர் டாக்டர் பொற்கோ அவர்களே, பேராசிரியர் மணவாளன் தமிழில் எழுதிய அந்த ராமகாதை என்கின்ற அந்த ராமாயணங்களுடைய இந்த நூலை மிக அருமையாக மொழிபெயர்த்திருக்கின்ற சென்னை பல்கலைக்கழக ஆங்கிலத்துறை தலைவர் பேராசிரியர் சி.டி. இந்திரா அவர்களே, இந்த மொழிபெயர்ப்புக்கு துணை நின்ற பேராசிரியர் பிரேமா ஜெகநாதன் அவர்களே, இங்கே இந்த நூலை வெளியிட்டு மிக அருமையாக அந்த நூலில் இருக்கிற சிறப்புகளை எல்லாம் அவர்கள் எடுத்துரைக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியிலே பங்கு கொண்டிருக்கின்ற பேராசிரியர் மணவாளனுடைய துணைவியார் திருமதி சரஸ்வதி மணவாளன் அவர்களே, அவருடைய மகளார் பிருந்தா ரவிக்குமார் அவர்களே,
நன்றி உரையாற்றிருக்கின்ற அழகரசன் அவர்களே, தொகுப்புரை செய்கின்ற வாணி அறிவாளன் அவர்களே, நிர்மலா செல்வி அவர்களே, இந்த அரிய நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கின்ற பேராசிரியர் அன்பிற்குரிய மணிகண்டன் அவர்களே, இந்த நூல் ராமாயணம் குறித்து எழுந்த பல்வேறு நூல்களுள் ஒரு தலையாய சிறப்பு பெற்ற நூலாக இந்த ராமகாதை ராமாயணம் தெரிகிறது. இந்த நூல் உருவாகும் போதெல்லாம் நான் அப்பொழுது அவரோடு பணியாற்றிக் கொண்டிருந்த நேரம், மிகுந்த கடுமையாக உழைத்து பல சான்றாவணங்களை எல்லாம் பல மொழிகள் தெரிந்த பல்வேறு அறிஞர்கள் எல்லாம் அவர் தொடர்பு கொண்டு இந்த நூலை உருவாக்கினார். பொதுவாகவே அவர் எந்த பணியை செய்தாலும் ஒரு நுழைவுலத்தோடு பல தரவைகளையும் அவர் அதை ஏற்றுக்கொண்டு திருப்தி அடைந்தாலொழிய பதிவு செய்ய மாட்டார். அந்த அளவிற்கு நுட்பமாக இந்த நூல்களில் பேராசிரியர் பொற்கோ அவர்கள் சொல்லியது போல சீதையின் பிறப்பும் அகலிகையினுடைய கதையும் இந்த நூலினுடைய ஒரு முக்கியமான ஆய்வுக்குரியனவாக தென்படுவதை அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். பேராசிரியர் இந்திரா பார்சாரதி அவர்கள் இந்த நூலுக்கு எழுதிய அணிந்துரையில் இவற்றை பற்றி சொல்லுகிறார். பல தரவுகளையும் தேடி இதனை எல்லாம் அவர் கூர்மையாக ஆராய்ந்து அதை பற்றி எழுதியிருக்கிறார் என்று சொல்லும் போது இந்த நூலின் சிறப்பு மிக உயர்ந்திருப்பதை பார்க்க முடிகிறது. சி.டி. இந்திரா, பேராசிரியர் இந்திரா அவர்கள் இந்த மொழிபெயர்ப்பு பற்றி சொல்லும் போது அவர்கள் மிகுந்த உழைப்பும் இந்த முயற்சியும் இந்த மொழிபெயர்ப்புக்கு தேவைப்பட்டு இருக்கின்றது என்பதை அவர்கள் சொல்லுகிறார்கள். மிக சிக்கலான பல செய்திகளை எல்லாம் மணவாளன் ஆய்வு நோக்கிலே எப்படி எல்லாம் அவர் சரிப்படுத்தி இருக்கிறார் என்பதையும் சொல்லுகிறார்கள். இந்திய இலக்கியங்களிலே பாரதமும் மகாபாரதமும் ராமாயணமும் மிக முக்கியமானவை. இந்தியவியல், கருத்துவியல் எல்லாவற்றையும் உள்ளடக்கிய பல நூற்றாண்டுகளுடைய வரலாறு, பண்பாடு, மக்களுடைய வாழ்நிலை, பண்பு நிலை இவற்றை எல்லாம் எடுத்து கூறுகின்ற இரண்டு இதிகாசங்களும் எல்லோராலும் போற்றப்படுகின்ற இதிகாசங்கள். குறிப்பாக ராமாயணத்தை பற்றி ஒரு மிக பரந்த விரிவான ஒரு ஆராய்ச்சியை, தரவுகளை நமக்கு தந்திருக்கிறார் பேராசிரியர் மணவாளன் அவர்கள். கம்பராமாயணத்தில் மிகுந்த ஈடுபாடு கொண்டவர். அதே போல சங்க இலக்கியங்களிலும் ஆழ்ந்த ஈடுபாடு கொண்டவர். பேரூர் தமிழ்க் கல்லூரியிலே வித்வான் பட்டம் பெற்று சில காலம் யூனியன் உயர்நிலைப் பள்ளியிலே தமிழாசிரியராக இருந்து, பின்னர் திருச்சியிலே ஆங்கில இலக்கியம் படித்து, பின்னர் PhD-யாக ராமாயண பொருளையே எடுத்துக்கொண்டு, பின்னர் இது மிகப்பெரிய ஆய்வாக ஒரு 7 ஆண்டுகளுக்கு மேல் இதற்காக அவர் இங்கே உழைத்திருக்கிறார். சீதாவை பற்றி, அந்த பிறப்பை பற்றி சொல்லும் போது தசரதன் மகள், சனகன் மகள், ராவணன் மகள் என்றெல்லாம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இந்த 48 நூல் ஏறத்தாழ கிமு 3ஆம் நூற்றாண்டிலிருந்து 3-4ஆம் நூற்றாண்டிலிருந்து ராமாயண கதைகள் வரத் தொடங்கிவிட்டன. முதலில் பாலி மொழியில் இந்த ராமாயணம் வருகிறது. அந்த ராமாயணத்தினுடைய அதிலிருந்து 20ஆம் நூற்றாண்டு வரைக்கும் என்னென்ன மொழியில் என்னென்ன ராமாயணங்கள் என்னென்ன பெயரில் என்றெல்லாம் அவர் தொகுத்து உரைக்கிறார். என்னென்ன வேறுபாடுகள் 48 மொழிகளில் அமைந்துள்ள ராமாயணங்களில் சீதை போல பல மாந்தர்கள் வருவதும் அவர்களிடையே உள்ள கதை போக்குகளையும் இவர் சுட்டி காட்டுகிறார். இந்த ராமாயணம் என்பது சென்னை பல்கலைக்கழகத்தில் முதல் சங்கரராஜ நாயுடு அவர்கள் ஹிந்தியிலும் மொழிபெயர்த்திருக்கிறார். எல்லா விடையும் விட அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே கம்பராமாயண பதிப்பு ராபி சேதுப்பிள்ளை அவர்களால் அறிஞர்கள் அதை பற்றி சொல்லும் போது ஏறத்தாழ 100,000 பாட வேறுபாடுகள் அந்த கம்பனிலே இருப்பதை அவர்கள் கண்டறிந்து அந்த
தொகுதிகளிலே வெளியிட்டிருக்கிறார்கள். 100,000 1,00,000 பாட வேறுபாடு என்றால் எவ்வளவு தூரம் அது பயின்று மக்களிடையே பயின்று வந்து இத்தனை பாட வேறுபாடுகளை உருவாக்கி இருக்கிறது. இந்த பாட வேறுபாடுகளை பற்றியும் பல கதை வேறுபாடுகளை பற்றியும் மாந்தருடைய இயல்பு வேறுபாடுகளை பற்றியும் அந்தந்த மொழிகளில் அமைந்துள்ள இராமாயணங்களின் வழி பேராசிரியர் மணவாளன் அவர்கள் மிக அருமையாக சொல்லி இருக்கிறார். அவர்கள் சொல்லியது போல தமிழிலே 22, சம்ஸ்கிருதத்தில் ஒரு 15 நூல்கள். இன்னொன்று தமிழிலே கம்பராமாயணத்துக்கு என்று செய்யுளிலேயே ஒரு திறனாய்வு நூல் உண்டு. என் சிவராஜ பிள்ளை அவர்கள் கம்பராமாயண கௌஸ்துபம் என்ற ஒரு நூலை எழுதினார். அந்த நூல் நம்முடைய சென்னை பல்கலைக்கழக தமிழ்துறையால் புலவர் சண்முகம் பிள்ளை அவர்களால் வெளியிடப்பட்டுள்ளது. அதனுடைய சிறப்பை என் சிவராஜ பிள்ளை அவர்கள் ஏறத்தாழ இன்றைய மரபில் அதனை எப்படி திறனாய்வு செய்வது என்கின்ற ஒரு நிலையில் கவிபாணர்களுக்கு ஒரு விண்ணப்பம் என்று ஒரு முன்னுரையிலே சொல்லுகிறார். கம்பனை பற்றி எப்படி எல்லாம் ஆராய்ச்சி செய்யலாம் என்பதை பற்றி எல்லாம் சொல்லுகிறார். எனவே பல நூல்கள், ஆய்வு நூல்கள் எல்லாம் வந்திருந்தாலும் கூட, பல பதிப்புகள் வந்திருந்தாலும் கூட, மணவாளன் அவர்களும் கோவை கம்பன் கழகம் வெளியிட்ட கம்பராமாயண பதிப்பிலும் தேப்போமி அவர்கள் அதற்குரிய தலைமை பொறுப்பிலே இருந்து தொடங்கினார்கள். கோவை கம்பன் கழகத்தில் உள்ள ஒவ்வொரு காண்ட வெளியீட்டின் போதும் அதற்கு ஒரு அருமையான ஒப்பாய்வு முன்னுரை அவர்கள் எழுதினார்கள். அது அறிஞர்கள் பலராலும் அந்த முன்னுரை, அந்த தொகுப்புரை, திறனாய்வு உரை பாராட்டப்பட்டது. அதனை எல்லாம் அவர்கள் தனியாக வெளியிட வேண்டும் என்ற எண்ணமும் கொண்டிருந்தார்கள். எல்லா காண்டங்களுக்கும் அவற்றை எழுதி முடிது கம்பராமாயண ஒரு திறனாய்வாக அந்த நூலை வெளியிட வேண்டும் என்று இருந்திருந்தார். இப்பொழுது இந்த நூல் 3 காண்டங்களை பற்றி ஆய்விலே மட்டும்தான் இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. கம்பராமாயணம் பாலி மொழியிலே எல்லா சமயத்திலும் இராமாயண கூறுகள் இருப்பதை பார்க்கும். பௌத்தத்தில் இருக்கிறது, பாலி மொழியில் இருக்கிறது, இந்திய மொழிகளில் பலவற்றில் அதெல்லாம் அவர் தொகுத்து சொல்லியிருக்கிறார். கடைசியிலே காஷ்மீரி வரைக்கும் அவர் சொல்லுகிறார். பேராசிரியர் தேப்போமி அவர்கள் கீழை நாடுகளில் கம்பராமாயணத்தினுடைய ராமாயணத்தினுடைய செல்வாக்கை பற்றி எழுதுகிறார்கள். அதே போல தொடக்கத்தில் திரு மணவாளன் அவர்கள் ராமாயண கதைக்கூறுகள் கம்பனுக்கு முன்னால் சங்க இலக்கியங்களில் இருந்து, பிற மொழிகளில் இருந்து எடுக்கப்பட்ட விதம், நம்முடைய நாட்டுப்புற கூறுகளில் இருந்து எடுக்கப்பட்ட விதம், இவற்றை எல்லாம் தொகுத்துத்தான் இந்த ராமாயண கதை அமைப்பு உருவாகி இருக்கிறது என்பதை பற்றி சொல்லுகிறார். புத்தஜாத கதைகளில் இருந்து தொடங்கி, பாலி மொழியிலிருந்து தொடங்கி 10ஆம் நூற்றாண்டிலே கம்பன் ராமாயணத்தை எழுதுகிறான். இவர் கணித்தபடி கம்பராமாயணத்தினுடைய காலம் 10ஆம் நூற்றாண்டு. தேப்போமி, ஆசாஞா போன்ற பெருமக்களுடைய ஆய்வினுடைய துணை கொண்டு அதை நிறுவுகிறார். கம்பன் என்னென்ன மாற்றங்களை எல்லாம் செய்திருக்கிறார் என்பதை பற்றியும் இந்த நூலில் அவர் எடுத்துரைக்கிறார். இந்த களவு காதலை பற்றி சொல்லும் போது கம்பராமாயணத்துக்கு முன்னாலும் சில மொழிகளில் அந்த களவு காதல் இருப்பதை, கீழை நாட்டு மொழிகளில் இருப்பதை அவர் தொட்டு காட்டியிருக்கிறார். பொதுவாக இந்த கடவு இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து தமிழ் மரபப்படி அகப்பொருள் நிலையிலே அவர்கள் மணந்து கொண்டார்கள் என்று சொன்னாலும் கூட முதலில் கம்பன் இப்படி மாற்றி சொல்லுகிறான் என்றெல்லாம் சொல்லுவார்கள். ஆனால் இவருடைய பதிவின்படி இதற்கு முன்னரும் சில மொழிகளில் இந்த இருவரையும் சந்தித்ததை, அந்த பதிவுகளையும் இவர் சுட்டி காட்டியிருக்கிறார். இது உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு ஆய்வு பணுவல். இதற்கு முதலில் தமிழில் முன்னுரை எழுதிய திரு ஆர் பார்த்தசாரதி என்பவர் இந்த கிரேக்க காப்பியங்களோடு ஒப்பிட்டும் ஒப்பியல் இலக்கியத்தில் இந்த நூல் எத்தகைய இடத்தை பெறுகிறது என்பதையும் அவர் மிக அருமையாக சொல்லி இருக்கிறார். 7 ஆண்டுகள் கடுமையாக உழைத்து 48 மொழிகளில் உள்ள இராமாயணங்களை எல்லாம் பார்த்து அவருடைய இந்த நூல் உருவாகும் போது பல மொழி வல்லுநர்களை அவர் சந்திக்கிறார்.
சென்னை பல்கலைக்கழகத்தில் இருக்கின்ற கன்னட பேராசிரியர்கள், மலையாள பேராசிரியர்கள், சம்ஸ்கிருத பேராசிரியர்கள், உருது, இந்தி போன்ற பேராசிரியர்களோடு இருந்து அவர்கள் கலந்து உரையாடி அந்த தரவுகளை எல்லாம் தேடி தொகுத்துத்தான் இவற்றை எல்லாம் செய்திருக்கிறார்கள். இந்த ஒப்பாய்வு முறை உண்மையிலேயே இன்னும் இது குறித்து ஆராய வேண்டியது நிறைய உள்ளது என்று அவர் சொல்லுகிறார். எனவேதான் அந்த பதிவுகளை மட்டும் வைத்திருக்கிறார். அதற்குள்ள வேறுபாடுகள், அந்த ஒப்பாய்வு முறையிலே சிறந்தது எது என்பதெல்லாம் அவர் பேராசிரியர் சொல்லியது போல அவர்கள் தொடாமல் இருந்தாலும் கூட அந்த எண்ணம் அவருக்கு இருந்தது. இன்னும் சில நேரங்களில் தனியே பேசும்போது கம்பன் பல மொழி ராமாயணங்களுக்கு 10ஆம் நூற்றாண்டுக்கு பின் தோன்றிய ராமாயணங்களில் கம்பனுடைய செல்வாக்கு இருப்பதாக அவர் கருதுகிறார். அவற்றை எல்லாம் பேசும்போதும் சொல்லி இருக்கிறார். அந்த வகையில் கம்பன் கொடுத்த சில மாற்றங்களை எல்லாம் கம்பனுக்கு பிறகு தோன்றிய ஒரு திராவிட ராமாயண கூறுகளிலே இருப்பதையும் அவர் எடுத்து சொல்லி இருக்கிறார். பலர் சேர்ந்து ஆராய வேண்டிய ஒன்றை தனியாக இருந்து மிக திறமையாக ஆய்வு கூறுகளை பயன்படுத்தி ஒரு புதிய ஒப்பாய்வு முறையை கம்பனுக்கு தந்து ஒரு புது வரவாக இந்த நூலை தந்திருக்கிறார். அவருக்கு மன திருப்தி அளிக்கின்ற இந்த நூல் அவர் இருந்தபோது கடுமையான உழைப்பையும் முயற்சியையும் வாங்கியது உண்மைதான். ஆனால் அவற்றை எல்லாம் மிகுந்த பெருமையோடு இருந்து அந்த நூலை அவர் உருவாக்கி இருக்கிறார். இந்த நூலுக்கு பலரும் அவர்களுக்கு உதவி செய்திருக்கிறார்கள். அவருடைய மாணவர்களை பற்றி எல்லாம் அவர் பதிவிலே சொல்லும் போது யார் யாரிடமெல்லாம் இந்த தரவுகளை பெற்றுக்கொண்டோம், அவர்கள் எந்த வகையில் எனக்கெல்லாம் உதவினார்கள் என்று முன்னர் அவர் பதிவு செய்வது அவருடைய பெருந்தன்மையும் ஆய்வு நெறியையும் நமக்கு நன்றாக காட்டுகிறது. பல அரிய நாட்டுப்புற பாடல்களுடைய பிறமொழி நாட்டுப்புற பாடல்களில் இராமாயண கூறுகள் எந்த அளவு இருக்கின்றன என்பதை எல்லாம் கூட தேடி இருக்கிறார். வாய்மொழி பாடல்கள் இருந்து சொல்லும் போதும் அந்த படமையையும் தொன்மையும் இராமாயணத்தின் சிறப்பையும் இராமாயண கதைகளில் இருக்கின்ற சிற்சில வேறுபாடுகளையும் எப்படியெல்லாம் இராமாயணம் ஏறத்தாழ ஒரு 48 மொழிகளிலே பல நாடுகளிலே பரவி இருக்கின்ற பல செய்திகளை எல்லாம் அவர் சுட்டிக்காட்டி அந்த மக்களிடையே உள்ள இராமாயண இலக்கியங்கள், நாட்டுப்புற பாடல்கள், அது சார்ந்து எழுந்த நூல்கள், அந்த நாடுகளுடைய பின்னணியில் இராமாயண கதை எப்படி எழுந்தது என்பதை பற்றி எல்லாம் மிக விரிவாகவும் அதே சமயத்தில் உரிய தரவுகளோடும் இந்த நூலை அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். மிகுந்த முயற்சியோடு திரு சி.டி. இந்திரா அவர்களும் அவருக்கு துணையாக இருந்த பிரேமா ஜெகநாதன் அவர்களும் அவருக்கு துணை நின்ற வல்லுநர்களும் இந்த நூலின் பெருமையை உயர்த்தி இருக்கிறார்கள். மொழிபெயர்ப்பு மூலம் இந்த ராமகாதையும் இராமாயணங்களும் என்னும் இந்த ஆங்கில நூல் எல்லா மக்களையும் சென்றடைவதற்கு இந்த ஆங்கில நூல் பெரியும் துணை நிற்கும். கம்பனின் சிறப்பை இறுதியிலே அவர் சொல்லுகிறார். பல ராமாயணங்களையும் பார்க்கும்போது அவர் கம்பனனுடைய சிறப்பை, தனித்தன்மையையும் சுட்டிக்காட்டுகின்ற தரவுகளை எல்லாம் அவர் எடுத்து வைத்திருக்கிறார். அந்த வகையிலே இந்த நூலை பின்பற்றி இன்னும் பல காப்பியங்களுக்கு இது போன்று வர வேண்டும். மணிமேகலையும் அதுபோல, மகாபாரதமும் அதுபோல. கம்பனுக்கு அடுத்து மகாபாரதம் பல எடிஷன்ஸ். இதிலே இவர் சொல்ல வேண்டிய ஒன்று, ஒரு நூலுக்கு ஒவ்வொரு பிரதேசங்களிலும் வழக்குகள் மாறி மாறி இருக்கும். டெக்சுவல் கிரிட்டிசனுடைய கோட்பாட்டின்படி அது வடபுல வழக்கு, தென்புல வழக்கு என்று ஒவ்வொரு பிரதேசமாக, அதே போல சில படங்கள் இதிலே இந்த ஆங்கில நூலிலும் தமிழ் நூலிலும் இருப்பதை பார்க்கலாம். ராமன் அயோத்தியிலிருந்து இலங்கைக்கு எப்படி சென்றான் என்ற வழியெல்லாம் கூட இந்த படத்திலே இருப்பதை நாம் பார்க்கலாம். எங்கிருந்து இலங்கை வரைக்கும் அவன் சென்றிருக்கின்றான் அந்த வரைபடத்தை பார்க்கும்போது அவர் அந்த இந்திய படத்திலே அவற்றை போட்டு காட்டியிருக்கிறார். இதற்கெல்லாம் அவர் மிகுந்த முயற்சியை எடுத்து செய்திருக்கிறார். ராமாயணம் எந்தெந்த மாநிலங்களில் பரவி இருக்கிறது, செல்வாக்கு பெற்றிருக்கிறது என்பதையும் அவர் அந்த படத்திலே காட்டுகிறார். இப்படி பல நிலைகளில் மானிடவியல், தொல்லியல், அந்த
வரவியல் இவற்றையெல்லாம் வைத்துக்கொண்டு ராமன் கதை எப்படியெல்லாம் நாடு முழுவதும் பறந்திருக்கிறது, நாடு கடந்தும் அது எப்படி பரவி இருக்கிறது என்பதை மிகுந்த ஆராய்ச்சி, விரிந்த ஆராய்ச்சியோடு செய்த திரு மணவாளன் அவர்கள், அவருடைய பணி பாராட்டத்தக்கது. இந்த பணிக்கு உரிய அங்கீகாரம், இந்த மிகப்பெரிய பரிசு அவருக்கு கிடைத்தது உண்மையிலேயே பெரும் மகிழ்ச்சிக்குரியது. வாழ்ந்த காலத்திலேயே அந்த அங்கீகாரத்தையும் பெற்று புகழோடு இருக்கும் மணவாளன் அவர்களுக்கு இந்த நூலை தமிழில் தந்த அவருக்கு நம்முடைய நன்றியையும் இந்த பெருமையையும் அவருக்கு சொல்ல வேண்டும். அதே போல அதனை ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்து உலக நாடுகள் முழுவதிலும் இதனுடைய இந்த கதை அமைப்பை சென்று சேருவதற்கு துணை நிற்கின்ற பேராசிரியர்கள் சி.டி. இந்திரா அவர்களுக்கும் பிரேமா ஜெகநாதன் அவர்களுக்கும் நம்முடைய பாராட்டுகள். இந்த நூலை வெளியிடுவதற்கு உரிய ஏற்பாடுகளை செய்த பேராசிரியரும் மணிகண்டன் அவர்களுக்கும் நம்முடைய வாழ்த்துக்கள், அன்பும். அவருடைய குடும்பத்தார் அவரோடு நின்று உழைத்து இந்த அரிய நூலை உருவாக்குவதிலே துணை நின்றிருக்கிறார்கள். அவர்களுக்கும் நம் நன்றி. வாய்ப்பிற்கு நன்றி. வணக்கம். நன்றி ஐயா. தொடர்ந்து நூலை மொழிபெயர்த்த மொழிபெயர்ப்பாளர்களின் கருத்துரைகள் நிகழ உள்ளன. முதலாவதாக சென்னை பல்கலைக்கழக ஆங்கிலத்துறையின் மேனாள் தலைவர் பேராசிரியர் சி.டி. இந்திரா அவர்கள் தங்களது கருத்துரையை வழங்குகிறார்கள். வணக்கம். இந்த புத்தக வெளியீட்டு நிகழ்ச்சியை செவ்வனே நடத்தி கொண்டிருக்கும் பேராசிரியர் மணிகண்டன் அவர்களுக்கு நான் என் நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். மூத்த தமிழ் அறிஞர், நான் பணிபுரிந்த சென்னை பல்கலைக்கழகத்தின் மேனாள் துணைவேந்தர் பேராசிரியர் பொன் கோதண்டராமன் அவர்கள் இந்த புத்தக வெளியீட்டு விழாவில் கலந்து கொள்ள வேண்டும் என்று நான் மிகவும் விரும்பினேன். அதே போல் தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழக மேனாள் துணைவேந்தரும் செம்மொழி தமிழ் ஆய்வு நடுவண் நிறுவனத்தின் இணை நிர்வாகியுமான ப்ரொஃபசர் இ. சுந்தரமூர்த்தி அவர்களும் இதில் முக்கிய பங்கு ஏற்று எங்களுடைய மொழிபெயர்ப்பு முயற்சியை ஆதரிக்க வேண்டும் என்று விரும்பினேன். அதற்கு முக்கிய காரணம் அவர்களே கூறிவிட்டார்கள். இந்த புத்தகத்தின் தமிழ் மூல ஆசிரியர் மறைந்த பேராசிரியர் மணவாளன் தான். பல ஆண்டுகள் இந்த துறையில் பணிபுரிந்து ஓய்வு பெற்றவர். பேராசிரியர் பொற்கு அவர்களும் பேராசிரியர் சுந்தரமூர்த்தி அவர்களும் அவருடைய நெருங்கிய நண்பர்கள். நான் ஆங்கிலத்துறையில் பணிபுரிந்த போது இந்த மூவரும் என்னிடம் எப்போதும் நல்லெண்ணமும் புரிதலும் கொண்டு என் முயற்சிகளுக்கு ஆதரவு தந்தவர்கள். தமிழ் மொழியின் ஆயுத எழுத்து போல் அமைந்து 3 புள்ளிகளாக செயல்பட்ட இம்மூவரில் இப்போது ஒருவர் பேராசிரியர் மணவாளன் நம்மிடையே இல்லை. அவர் புத்தகம் அவர் இருப்பை பறைசாற்றுகிறது. மற்ற இருவர் நம்மை வழிநடத்தி செல்கிறார்கள். அதற்கு நான் முதற்கண் அவர்களுக்கு நன்றி கூற வேண்டும். ஆங்கிலத்துறைக்கும் பேராசிரியர் மணவாளனுக்கும் தொடர்பு உண்டு என்பதை தமிழ் அறிஞர்கள் அறிவார்கள். அவர் தன்னுடைய முனைவர் பட்ட ஆய்வுக்கு எடுத்துக்கொண்ட தலைப்பு கம்பனும் மில்டனும் 2 காவிய படைப்பாளிகள். மேலும் பேராசிரியர் மணவாளனுக்கு போயட்டிக்ஸ், ப்ரொஃபசர் பொற்கோ சொன்னார்கள், போயட்டிக்ஸ் எனப்படும் இலக்கிய கோட்பாடு துறையில் ஈடுபாடு உண்டு. தொல்காப்பியம், அரிஸ்டாட்டில் பற்றி புத்தகங்கள் எழுதியிருக்கிறார். அதனால் பிற்கால ஐரோப்பிய நவீன இலக்கிய கோட்பாடுகளை புரிந்து கையாண்டவர். டெரிடாவுக்கு முன், டெரிடாவுக்கு பின் கிரிட்டிக்கல் தியரி துறையில் அவருக்கு ஆர்வம் உண்டு. கே பிர்லா ஃபவுண்டேஷனின் சரஸ்வதி சம்மான் பரிசுக்கு தெரிந்தெடுக்கப்பட்ட அவரது புத்தகம் ராமகதையும் ராமாயணங்களும் அவருடைய நீண்ட கால ஆராய்ச்சி ஓட்டத்துக்கு கிடைத்த ஒரு கோஹினூர் கிரவுன் மகுடம் என்று கூறலாம். இந்த புத்தகத்தை நான் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து உலகளாவிய அறிஞர்களுக்கும் ஆராய்ச்சியாளர்களுக்கும் கொண்டு செல்ல வேண்டும் என்று அவர் விரும்பினார், வலியுறுத்தினார் என்று கூட சொல்வேன். அந்த புத்தகத்தின் வீச்சு, அதன் இலக்கிய செறிவு, அதன் எழுத்து நடை எல்லாம் ஆரம்பத்தில் எனக்கு பெரும் பிரமிப்பை தந்தன, என்னை பலவீனப்படுத்தின. அதை படித்ததும் எனக்கு தமிழும் தெரியவில்லை, ஆங்கிலமும் தெரியவில்லை என்ற முடிவுக்கு வந்து விட்டேன். ஆனால் பேராசிரியர் மணவாளன் விடா கொண்டார். அவர் என் திறமையில் வைத்திருந்த நம்பிக்கை எனக்கு என் மீது இல்லை.
அம்மியாக நகர மறுத்து அடம் பிடித்த என்னை தன் செல்ஃப் பிலீவ், சொந்த நம்பிக்கை என்னும் கடப்பாறையால் நகர்த்தி வேலையை ஆரம்பிக்க பணித்தார். 2013-14 ஆரம்ப காலத்தில். அந்த புத்தகத்தில் மிகுந்து இருந்த செய்யுள்கள், பாடல்கள் எனக்கு பெரும் சவாலாக இருந்தன. அவர் என்னிடம் தான் எல்லாவற்றையும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து தர உதவுவதாகவும் தைரியம் கூறினார். ஆனால் அவர் உடல்நிலை வெகுவாக பாதிக்கப்பட்டு அதிகம் ஒன்றும் செய்ய முடியாதபடி ஆயிற்று. நான் டாக்டர் பிரேமா ஜெகநாதனை அணுகி சீக்கிரம் இருவரும் சேர்ந்து இந்த வேலையை முடித்தால் அவரிடம் காட்டலாம் என்று கூறினேன். நாங்கள் வேலையை தொடர்ந்தோம். ஆனால் அவர் உடல்நிலை தேரவில்லை. எங்களுக்கு கடைசி வரை எதிர்பார்த்த இடங்களில் இருந்து சில உதவிகள் கிடைக்கவே இல்லை. தெய்வம் போல இறுதி கட்டத்தில் திருமதி மாலினி ரவீந்திரன், HOD தமிழ் டிபார்ட்மெண்ட், சிவசுவாமி கலாலயா சென்னை, டாக்டர் N கோவிந்தராஜன் தமிழ்துறை, அமெரிக்கன் காலேஜ் மதுரை, இருவரும் மிகவும் துணையாக நின்று நாங்கள் செய்த செய்யுள் மொழிபெயர்ப்புகளை செப்பனிட்டனர். இந்த புத்தகத்தின் முதுகெலும்பு ஒப்புமை இலக்கிய கோட்பாடு, கம்பேரிட்டிவ் லிட்டரரி தியரி. அதனால் இந்த நூலின் வீச்சும் பலமொழி ராமாயணங்களை அலசி மேற்கோள் காட்டுகிறது. இந்திய மொழி ராமாயணங்கள், தெற்காசிய ராமாயணங்கள், பௌத்த ஜைன ராமாயணங்கள் உள்பட. தெலுங்கு ராமாயண மேற்கோள்களை டாக்டர் சாந்தி லட்சுமி, பார்சா வெங்கடேஸ்வர ராவ், என்னுடைய மாணவர்கள் விளக்கி உதவினார்கள். மற்றபடி நாங்கள் இருவரும் அந்த ராமனின் மேல் பாரத்தை போட்டுவிட்டு மொழிபெயர்ப்பு வேலையில் 4 வருடம் வனவாசம் போல செயல்பட்டோம். எங்கள் பணியை முடித்து அவரிடம் காட்டும் போது அவர் அதை புரிந்து கொள்ளும் நிலையில் இல்லை. எங்கள் மொழிபெயர்ப்பை செப்பனிட்டு பேருதவி செய்த 3 நண்பர்களை நான் நினைவு கூற வேண்டும். பேராசிரியர் டி ஸ்ரீராமன், ப்ரொஃபசர், இங்கிலீஷ் அண்ட் ஃபாரின் லாங்குவேஜ் யூனிவர்சிட்டி, ஹைதராபாத், ரிட்டையர்ட். முனைவர் டாக்டர் மீனாட்சி ஹரிஹரன், டிபார்ட்மெண்ட் ஆஃப் இங்கிலீஷ், குயின் மேரிஸ் காலேஜ், சென்னை. திருமதி உமா ராஜகோபால். இவர்கள் மூவரும் எங்களுக்கு மிகவும் உறுதியாக உதவினார்கள். உமா ராஜகோபால் நம் பல்கலைக்கழகத்தில் MA வைஷ்ணவிசம் படித்து பட்டம் பெற்றவர். சமஸ்கிருதம், ஹிந்தி, ஆங்கிலம், தமிழ், இந்து மத கோட்பாடுகள், வைணவ ஆணிவேரான அவதார கொள்கை பற்றி நன்கு படித்தறிந்தவர். இம்மூவரும் எங்களுக்கு இறுதி வரை உறுதுணையாக நின்றனர். மொழிபெயர்ப்பை பதிப்பித்தலில் எங்களுடைய பல முயற்சிகள் எங்களுக்கே பெரிய பாடமாக அமைந்தன. இறுதியில் மிஸ் ரஷ்மிகோல் வர்மா விதாஸ்தா என்ற பதிப்பகத்தின் உரிமையாளர் புத்தகத்தை வெளியிட முன்வந்தார். டெல்லியில் வாழும் தமிழ் பெண் எழுத்தாளர் லக்ஷ்மி கண்ணன் பேராசிரியர் மணவாளனிடம் மிகுந்த மதிப்பு கொண்டவர். உறுதியாக சிபாரிசு செய்ததன் பேரில் ரேணுகோல் வர்மா மிகவும் மகிழ்ச்சியுடன் இந்த புத்தகத்தை பதிப்பித்தார். அவர் எங்களுக்கு செய்த மிகப்பெரிய உதவி என்னவென்றால், ஒரு வலுவான பதிப்பு குழுவை, எடிட்டிங் டீம், எங்கள் மொழிபெயர்ப்பை காப்பி எடிட், வார்ப்புரு செய்து தந்ததுதான். எங்கள் அதிர்ஷ்டம் பப்ரி ஸ்ரீராம் போன்ற நுண்ணிய பார்வையும் அறிவு வீச்சும் கொண்ட முதன்மை பதிப்பாளர், மூத்த பதிப்பாளர், சீஃப் எடிட்டர், சீனியர் எடிட்டர் என்று சொல்வேன், இந்த மேனுஸ்கிரிப்டை தன் கையில் எடுத்துக்கொண்டதுதான். ராமனுக்கு லக்குவன் போல பாப்ரி ஸ்ரீராமுக்கு பக்கத்தில் அறிவு சார்ந்த, தமிழ் நன்கு அறிந்த, எடிட்டோரியல் வில் ஏந்திய ரதி கிங் இதை சீர் செய்தது மிகவும் ஆச்சரியம். வெளிநாட்டில் இருந்து கொண்டு ரதி எங்களுக்கு ஓசைப்படாமல் செய்த உதவி மிகப்பெரியது. பேராசிரியர் மணவாளனின் மூல தமிழ் நூலை சென்னையில் இருந்து தருவித்து படித்து மொழிபெயர்ப்புடன் ஒப்பிட்டு விட்டு போன அல்லது சந்தேகத்துக்குரிய இடங்களை எங்களுடன் கலந்து உரையாடி சீர் செய்தார். பாப்ரி ஸ்ரீராம் அவர்கள் கல்கத்தாவில் இருந்த ஒரு தேர்ந்த இமேஜ் மேக்கரை இந்த 2 வருட கொரோனாவுக்கு நடுவில் அழகான புத்தக அட்டையை அலங்கரிக்கும் சீதை அபகரிப்பு சித்திரம், மதுபானி வகை பெயிண்டிங் என்று நினைக்கிறேன், வரை செய்தார். எல்லாவற்றுக்கும் மேலாக சென்னையில் விதாஸ்தா பதிப்பகத்தின் பணியில் இருக்கும் சரஸ்வதியை எங்களுக்கு உதவ பணித்தார். புத்தகம் 380 பக்கங்களுக்கு மேல் கொண்டதாக இருந்தாலும் கைக்கு மிக லேசாக இருக்கிறது. அதன் அச்சு தேர்வு, ஃபாண்ட், பக்க அமைப்புகள் படிப்போருக்கு ஆர்வத்தை தூண்டும்படியாக இருக்கிறது. With the permission of the chair and the 2 great stalwarts, I would like to say in English my appreciation of the great work done by Team Vitasta and Madam Rashmikol Verma and the team that she just left at our service. Thank you very much for this permission. Attempts to publish this translation was a great learning curve for us. At the end, Ms. Renukol Verma, the publishing director of Vitasta Delhi, graciously came forward to publish it, thanks to the good offices of Ms. Lakshmi Kannan, Tamil-English bilingual poet, short story writer, novelist, and exquisite translator.
Lakshmi's T. Janakiraman's Marapasu was just published to mark the 100th year of T. Janakiraman. Lakshmi Kannan had great regard for Professor Manavalan, and she explained to Ms. Renu the importance of his book. The best help I should say, Ms. Renukol Verma rendered to us was placing at our service an excellent editorial team headed by Ms. Papri Sriram. Papri Sriram's subtle and mature perspective, the reach of her intellect and knowledge, her absolute commitment to the book went a long way in seeing it through. She had Rati King living abroad, perhaps in Middle East, I think, to assist her. If Papri was Rama, Rati was Lakshmana, carrying her editorial bow and arrow, wielding them in need. Rati procured the original Tamil book from Chennai, read it, compared it with our translation draft, sorted out places we have missed and places which were problematic. I would like to also mention how Papri Sriram got an excellent image maker. The place of image maker in contemporary publishing cannot be simply exaggerated. She just got an image maker to prepare an arresting cover picture of the Colonel episode of Sita's abduction in the Madhubani School of Painting, I think, manner, despite the artist falling twice ill with corona infection. I may add that in the final track proof last year, I had made nearly 1,450 changes. Mind you, 1,450 changes in the final track proof. Anybody would have rejected it. But Papri and the artist obliged me by carrying out most of them. A big thank you to both. Papri also placed at our service dear Saraswati of Vitasta at Chennai to help us in need. The book runs to nearly 380 pages and yet designed so light and easy on the eye. Thank you, Team Vitasta. நான் மறுபடியும் தமிழுக்கு வருகிறேன். பேராசிரியர் மணவாளன் மிகவும் கடினமான நடையில் புத்தகத்தை எழுதியுள்ளார். அதை எல்லோரும் புரிந்து கொள்ளும் வகையில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து தருவது ஒரு தபஸ் போல கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் செய்தோம். அதை திருத்தி செப்பனிட்டு விஷயம் அறிந்தோரை தேடி அணுகி அவர்கள் ஆலோசனைகளை கேட்டு இறுதி நிலைக்கு கொண்டு வரும்போது ஒரு தேரை நிலைக்கு கொண்டு வருவது போல் உணர்ந்தோம். தேர் நிலையை அடையும் போது அதன் ஆசிரியரை உலகில் இல்லை. ஆனால் பேராசிரியர் மணவாளன் பற்றி எனக்கு தெரிந்தவரையில் கூறுவேன். எடுத்ததை செய்து முடிப்பார், மற்றவர்களையும் செய்ய வைப்பார். தன் நிலையிலிருந்து சுலபமாக நகர்ந்து விட மாட்டார். தன்னம்பிக்கை, செல்ஃப் பிலீவ் மிகுந்தவர். அவருடைய இந்த குணங்களினால் இன்று இந்த மொழிபெயர்ப்பு தமிழ் மொழியின் வல்லுநர்களான பெரியோர்களால் வெளியிடப்பட்டு பெறப்பட்டு விமர்சிக்கப்படுகிறது. ப்ரொஃபசர் பொற்கோவும் ப்ரொஃபசர் சுந்தரமூர்த்தியும் தாட் ப்ரொவோக்கிங் ஐடியாஸ் சொன்னார்கள். எங்களையும் வெகுவாக பாராட்டினார்கள். நன்றி. எங்களுக்கும் அவருடைய ஆன்மாவுக்கும் பெருமகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது. பேராசிரியர் மணிகண்டன் அவர்கள் தன்னுடைய எவ்வளவு வேலைகளுக்கு நடுவில் சுனாமி ஆழி போல் ஒன்றன் பில் ஒன்றாக வரும் சொற்பொழிவுகளின் ஏற்பாடுகளுக்கு நடுவில் இந்த நிகழ்ச்சியை வெகு அக்கறையாக திட்டமிட்டு நடத்தி தருகிறார். அவருக்கு எனது மனமார்ந்த நன்றி. அவர் துறை சார்ந்தவர்களுக்கும் என் நன்றி உரித்தாகும். முன்னாள் பேராசிரியர் முனைவர் ஜெயதேவன் 6 மாதத்துக்கு முன் அவரிடம் நான் கைபேசியில் அழைத்து இந்த நூல் வெளியீட்டு விழாவை பற்றி கூறினேன். அவர் நம்முடன் கலந்து கொண்டிருக்கிறார் என்று நம்புகிறேன். இந்த மொழிபெயர்ப்புக்கு ஐயா உங்களுக்கு நான் தெரிவிக்க வேண்டும். இந்த மொழிபெயர்ப்புக்கு இதுவரை 4 புத்தக விமர்சனங்கள், புக் ரிவ்யூஸ் வெளிவந்திருக்கின்றன. 3 இந்தியாவில் இருந்தும் 1 இங்கிலாந்தில் இருந்தும். 5வது விமர்சனம் அநேகமாக இப்போது மைசூர் துவன்யாலோகாவின் லிட்டரரி கிரைட்டீரியன் வந்திருக்கலாம். இந்த குணங்கள் தான் இந்த புத்தகத்தின் சிறப்பு. எந்த குணங்கள் என்றால் உணர்ச்சிகளை தாண்டி சிந்திக்க வைக்கும் அறிவுபூர்வமான ஆராய்ச்சி. அதனால் தான் நான் என்னுடைய ஆங்கில முன்னோரை அதில் எழுதினேன். ப்ரொஃபசர் மணவாளன் அவாய்ட்ஸ் த சில்லா ஆஃப் debilitating piety and the caribidis of irreverence and directs his critical gaze at the many Ramayanas. எங்களுடைய ஆங்கில மொழிபெயர்ப்பு இந்த கூறுகளை படிப்பவர்களுக்கு கொண்டு செல்லும் என்று நம்புகிறோம். மீண்டும் பேராசிரியர் பொற்கோ அவர்களுக்கும் பேராசிரியர் சுந்தரமூர்த்தி அவர்களுக்கும் பேராசிரியர் மணிகண்டன் அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி. வணக்கம். நன்றிம்மா. தொடர்ந்து சென்னை ஸ்டெல்லா மேரி கல்லூரி ஆங்கிலத்துறையின் மேனாள் இணை பேராசிரியர் முனைவர் பிரேமா ஜெகநாதன் அவர்கள் கருத்துரை வழங்குவார்கள்.
Good evening, everybody. It's just divine grace that our translated text has hit the stalls today. When our publisher sent me a short video of the arrival of the copies, hot from the press, I got much excited. I wondered, is it a vision or a dream? Do I wake or sleep? Finally, it is reality. Our book has come out. It's our 5-year-long endeavor, finding fruition in 2019. But COVID kept in abeyance our book launch for 2 more years. In those difficult times, more did we need the divine than the physician. At last, our love's labor was not lost and the book has seen the light of the day. It's a joyous moment to celebrate. We are privileged to have 2 former vice chancellors gracing the occasion to launch the book and receive the first copy. We feel honored by their presence. I thank them wholeheartedly. We are very grateful to Professor Manikandan, Head of the Department of Tamil, University of Madras, for sparing his precious time to organize this event. The author, Professor A.A. Manavalan, is not personally known to me, but I got introduced to him through Dr. Indra. Professor Manavalan, going by the Kural, இதனை இவனால் இதன்கண் முடிப்பான் என்று அதனை அவன்கண் விடல், had entrusted the task of translating his award-winning book into Dr. Indra, having absolute faith in her potential and capabilities. Then Dr. Indra roped me into the project, considering the length of time and time's winged chariot hurrying near. I deem it a privilege to have worked under Dr. C.T. Indra, an intellectual stalwart in the academic world. She honed my language skills in the process of translation. I owe a deep debt of gratitude to her. Thank you, madam. It took nearly 2 years for us to arrive at the rough draft. We would have edited the text any number of times before finalizing it. We had to address the concerns of the publisher and meet their requirement while editing it. We experienced many a hiccup in the process of editing the text. Unfortunately, the author was not available to clarify our doubts due to declining health conditions. Then, with the consent of his wife, we downsized the text as desired by the publisher. After 2014, I was constantly shuttling between India and New Zealand for personal reasons, and the time zone differences caused much inconvenience to Dr. Indra and to both of us actually. But Dr. Indra was like patient sitting on a monument smiling at delays. The author says in his preface that his research is based on reception studies. That is to say, how the various writers receiving the original or the primal text of Ramayana either conform to the original or diverge from it. When I read these lines, I was reminded of T.S. Eliot's observations in Tradition and Individual Talent. Eliot says that no act of artistic creation takes place in a vacuum. The introduction of the new work alters the cohesion of the existing order, causing a readjustment of the old to accommodate the new. Eliot further says, no poet, no artist has his complete meaning alone. His significance, his appreciation is the appreciation of his relation to the dead poets and artists. What is most relevant to Professor Manavalan's text is Eliot's affirmation that you cannot value him alone. You can set him for comparison and contrast among the dead. And precisely, Professor Manavalan's text is all about such a comparative study. This project created an awareness of the existence of different versions of Ramayana across the South Asian countries. About the excellences or the highlights of the work, the 2 professors, former vice chancellors, dealt with in detail in their speech. I thank the 2 former vice chancellors for the same, for highlighting the aspects, literary excellences of the work. Thank you, professors. Professor Manu, the project created an awareness of the existence of different versions of Ramayana across the South Asian countries. Many chief characters have been re-rendered in a new light. For example, there is no character called Surpanaka in Jain and Buddhist Ramayanas,
because their ideology doesn't permit violence to a woman. In some texts, Sita is said to be the daughter of Ravana, and in some texts, she is said to be the daughter of Dasaratha. In some texts, state that Dasaratha had a daughter called Shanta. Main events such as Rama's stay in the forest, mutilating the organs of Surpanaka, and Rama's battle with Ravana are a breakaway from traditional versions, thus causing a rupture with the tradition. Like any other translator, we encountered many difficulties, such as finding an equivalent idiom, resolve the complexity of syntax, and so on. I wish to cite one or two words that really baffled us. For example, Kurdalaram is one such word. We have to break our heads and crack our brains to find out its meaning. Reading and rereading the text, the context helped us to arrive at the meaning. The word meant theory of evolution. Later on, I referred to the lexicon, Tamil lexicon, and it says the word Kurdal means to be abundant or excessive. I think that shows the accretion and the way the evolving nature of the Ramayana text. Another word is Thiruvolakam. Very often Professor Manavalan refers to Ravanan in Thiruvolakam. We were wondering what Thiruvolakam means. Again, it's the context that helped us. Ravanan in Thiruvolakam means the court of Ravana. So thus the contextual meaning is very important. I would say that every time you engage yourself in the act of translation, it becomes a learning experience for you. Translation makes you realize the subtle nuances of language. We understand the distinction between the 4 kinds of meaning outlined by I.A. Richards, such as sense, feeling, tone, and intention. In our discussions, we will not rest content until we get the right tone. The total meaning is a blend of all the meanings thus derived. This text of A.A. Manavalan is an academic text. Here is God's plenty for research scholars working on comparative literature. It's a rich resource text for scholars working on cultural studies, gender issues, and folklore. It's more a literary epic than a sacred, inviolable, canonical text. Over the centuries, Ramayana has captured the interest of the people all over the world. I remember the popularity of the TV serial Ramayana by Ramanand Sagar in the 1990s. People all over the world, irrespective of their religious faith or nationality, were glued to their TV sets at the time of its telecast, never deterred by their domestic chores. I thank the managing director of Vitasta, Ms. Renu Kaul Verma, for considering our text worthy of publication. I thank the editorial team headed by Papri Sriraman for their meticulous job. I thank everyone, one and all, for their support and encouragement. Thank you all. நன்றிமா. தொடர்ந்து தமிழுலகின் மூத்த இலக்கிய பேராளுமை இந்திரா பார்த்தசாரதி அவர்கள் வழங்கிய வாழ்த்துரையை பேராசிரியர் சி.டி. இந்திரா அவர்கள் வாசிப்பார்கள். Dr. Indra Parsadi could not join us, but readily he sent us a message. Perhaps some of you may be aware that Dr. Indra Parsadi was in the jury of K.K. Birla Foundation, which considered Professor Manavalan's Tamil book on Ramayana, many Ramayanas, for the Saraswati Saman. And therefore, he was very happy. He has intimate knowledge of the work that Professor Manavalan has done. Let me just read out his message. I'm happy to know that the Tamil Department of Madras University is organizing the launch of the English translation of Professor A.A. Manavalan's award-winning book on Ramayana, which he had written in Tamil. Professor Manavalan, a comparatist, had discussed in depth the various Ramayanas, 48 in number, in the Indian subcontinent and South Asian languages, besides including Japanese in the Far East, a path-breaking work of intense scholarship. Professor C.T. Indra and Dr. Prema Jagannathan have now made this book reach a wider readership by translating it into English. Translation between 2 languages of totally different linguistic and cultural traditions is a challenging task. I am happy that the translation smoothly merges with the original
and is immensely readable. I wish the function a great success. Indira Parthasarathy. Thank you. I now call Ms. Renukol Verma, Director, Vitasta Publishing, to just offer her felicitations. Namaskar. Thank you, Madam Indra and Professor Jagannathan, for your kind words. I really can't thank you enough for giving us the opportunity to bring to the English-speaking readers the richness of this fascinating study. It was an absolute honor for us to publish this magnum opus, so brilliantly put together by Professor Manavalan. I do not understand Tamil, but I'm told the English translation is as brilliant as the Tamil. Thank you, Professor Indra and Professor Prema Jagannathan. It was really, really nice working with you. I have grown up listening to stories from Ramayana, yet I hardly knew there were as many as 300 versions of the epic, each one depicting the dialect and folk traditions of the region where it was penned. That the Buddhist version of the Ramayana avoided war and violence was a fascinating revelation for me. I'm humbled today to be a part of this distinguished panel. Thank you so much, all of you, for inviting me. I sincerely hope that we are able to take this labor of love to every nook and corner of the world. Thank you so much. தொடர்ந்து நூலின் மூல ஆசிரியர் பேராசிரியர் ஆ மணவாளன் ஐயா அவர்களின் துணைவியார் திருமதி சரஸ்வதி மணவாளன் அவர்கள் கருத்துரை வழங்குவார்கள். அம்மா, உங்களுடைய மைக் மியூட்ல இருக்குமா? அன்மியூட் பண்ணுமா? பேசலாமா? அன்மியூட் பண்ணியாச்சுமா, பேசலாமா? Good afternoon to you all who are here, and I am very much pleased to be here, all with you. And then this is about the translation of the process in Siti Indra, Prema Jagannathan. I am going to give some hints. A comparative study of Ramakatha throws light on a highly commendable work done by Professor Siti Indra and Professor Prema Jagannathan. The book had beautifully maintained the essence of the original version of Ramakatha and Ramayana of Dr. A. Manavalan. The translators had taken extraordinary measures to retain the quintessence of the original text and preserve them in English. The book begins with the tabulation of the 48 Ramayana versions and proceeds to explicate the chapter heads in a crystal clear manner. I would like to quote here two examples from the translation which stand a testimony to the brilliance of their work. The first example, ராமாயணங்கள் எண்ணிச்சொன்னவாயினும் அவற்றுள் ஒரு சிலவே அடிப்படையானவையாக ராமகாதையின் ஆதார சுருதிகளாக கருதப்படுகின்றன. The translation goes this way.
Although the Ramayanas are countless, among them only a few are regarded as fundamental texts presenting the indispensable basics of Ramakatha. The second example, while explaining the hostility of Manthara, enumerating 4 reasons for the grudge nurtured by Kuni against Rama. மந்திரையின் இயற்கை பண்புகள். ராமன் சிறுவனாக இருந்தபோது கூனிக்கு இழைத்த பிழைமை குறும்புகள் தேவர்களின் தூண்டலால் மனம் திரும்பி ராமனுக்கு எதிராக செயல்பட. The translation goes this way. Manthara's character traits. The childish pranks played by Rama upon Kuni when he was a little boy. The acting against Rama after her mind was corrected by the instigation of the Celestials. To mention all the merits of the translated version, I need extra time. The enormous effort would not go in vain, and it would stand amidst the flourishing literary outputs. This invaluable output certainly received greater attention from the global audience. Thank you very much for giving this greater opportunity to share my views about this work. Thanks for Utasta Publishers who has come forward to publish this meritorious work. Thank you. நன்றிம்மா. தொடர்ந்து பேராசிரியர் மணவாளன் அவர்களின் மகளார் முனைவர் பிருந்தா ரவிக்குமார் அவர்கள் கருத்துரை வழங்குகிறார்கள். Good evening. Am I audible? Audible, madam. பேசலாம். Good evening. Yeah, okay, fine. We all feel so blessed today to be part of this grand launch of the book, the translation of the Tamil version. And it is a highly laudable work done by the translators. தவம் செய்வார் தன் கர்மம் செய்வார், அற்றது பற்றனில் உற்றது வீடு என்னும் இவ்விரு மேன்மையான கருத்தை தன் வாழ்நாளில் செழுமைப்படுத்தி வாழ்ந்து வழிகாட்டிய எங்கள் ஆசானும் தெய்வ தந்தையுமான முனைவர் அரும்பராம்பட்டு அப்பாவு மணவாளன் அவர்களின் உன்னத படைப்புகளில் ஒன்றான ராமகாதையும் ராமாயணங்களும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டிருப்பது சிறந்ததொரு முயற்சி. மொழிபெயர்த்த ஆசிரியர்கள் இருவரின் முதிர்ந்த ஆங்கில நடையும் திறம் படைத்த தெளிவான சொற்களின் செழுமையும் அறிவாற்றல் பொதிந்த பிரம்மாண்ட வளமையும் இருமொழு ஆளுமையை நமக்கு விருந்தாக்கியுள்ளது என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை. ராமனின் புகழுக்கு மற்றுமோர் மணிமகுடம் இந்த ஆங்கில மொழிபெயர்ப்பு என்றால் அது மிகையாகாது. இனி வரும் தலைமுறை ஆய்வாளர்களுக்கும் மாணவர்களுக்கும் இந்த மொழிபெயர்ப்பு ஓர் எடுத்துக்காட்டாக விளங்கி காலம் விஞ்சு நிலைக்கும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். ராமகாதையும் ராமாயணங்களும் நூலின் நன்றியுரையில் ஆசிரியர் மணவாளன் எழுதிய ஒரு வரியை நான் இங்கு மறுமொழிகிறேன். ஸ்ரீராமனின் அவதார வாழ்க்கையின் பல்வேறு பரிமாணங்கள் ஆராயும் பணியில் ஈடுபட்ட போது எனக்கு ஏற்பட்ட சிலவாய இன்பத் துளிகட்கு முருவளித்தும் பலவாய துன்ப கலைகட்கு சாலப் பரிந்தும் சௌலபியப்பட்டு இவ்வாய்வினை நிறைவு செய்த பரம்பொருள் ராமனுக்கு எனது ஆன்மநேய நன்றி கலந்த வணக்கமும் வாழ்த்தும் உரிய. இந்த வரிகள் மொழியாக்கம் செய்வித்த ஆசிரியர்கள் முனைவர் சி.டி. இந்திரா மற்றும் முனைவர் பிரேமா ஜெகநாதன் அவர்களுக்கும் சால பொருந்தும். Even a bird's eye view of the translation ensures its strength and the merits of the book. I would like to mention here the recent review titled Many Incarnations of the Epic,
featured in the book review of February 2022 by the former professor of Jawaharlal Nehru University, G. J.V. Prasad. As a writer and a translator, he rightly captures the quintessential aspects of the Tamil version of Ramakadayum Ramayanam. At random, he quotes a few pivotal incidents from the text, like the story of Ahalya, Ramanavami festival, the story of the birth of Sita, and the Lakshman Rekha. I quote from his review, open quotes, "This brief reading of the scholarly work should have already piqued your interest. Manavalan wears his scholarship. This is an extremely readable translation and should ensure that Manavalan's work reaches more people." Close quotes. It goes without saying that the tremendous hard work of the professors, Dr. C.T. Indra and Dr. Prema Jagannathan, would be widely acknowledged and cherished by the literary world for their incredible acumen. Let me steal a moment here to thank Vitasta Publishers for their brilliant wrapper and the execution of the book. To put it shortly, this is a very rewarding experience for all of us in the literary world, and also our entire family feels so proud and happy that this work has come out of it. Thank you. Thank you for the organizers, and thank you all. நன்றிமா. நிறைவாக சென்னை பல்கலைக்கழக ஆங்கிலத்துறை பேராசிரியர் இரா அழகரசன் ஐயா அவர்கள் நன்றி உரை வழங்குவார்கள். அனைவருக்கும் நன்றி, அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்வு எனக்கு தனிப்பட்ட முறையில் ரொம்ப உணர்வுபூர்வமான நிகழ்வாக இருக்கு என்று சொன்னால் மிகையாகாது. என்னன்னா, என்னுடைய ஆசிரியருடைய நூல், என்னுடைய ஆய்வு நெறியாளர்னுடைய நூல், என்னுடைய ஆசிரியர் குரு அவர்களின் மொழிபெயர்ப்பில் வந்த ஒரு நூல், ஆங்கில படைப்பு. அந்த புத்தக வெளியீட்டு விழாவில் நான் பங்கேற்பது எனக்கு பெரிய பாக்கியமாக கருதுகிறேன். ஓரிரு வார்த்தைகள் ஐயாவோட எனக்கு இருந்த நான் பெற்ற அனுபவத்தை சொல்லிட்டு அதுக்கப்புறம் நன்றி உரைக்க போலன்னு. நான் ஆங்கிலத்துறையில தான் எம்பிஏ எம்ஃபில் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் தமிழ் துறைக்கு ஒப்பியல் ஆய்வு பண்றதுக்காக பேராசிரியர் மணவாளன் ஐயாவை அணுகினப்ப நான் வந்து புதின இலக்கியம் தான் பண்ணணும்னு என்னுடைய ஆர்வம் இருந்தது. அப்போ ஐயா சொன்ன ஒரே வார்த்தை என்னன்னா, புதின இலக்கியத்துல நீங்க பண்ணீங்கன்னாக்க நீங்க ஒப்பிலக்கியம் பத்தி அதிகமா விளங்கிக்க முடியாது, ரொம்ப ஒரு மேலோட்டமான பார்வையிலேயே நீங்க வந்து ஆய்வு முடிச்சுட்டு போயிருவீங்க. ஒப்பியல் பத்தி ஆழமா இருக்கணும் அப்படின்னாக்க நீங்க வந்து கொஞ்சம் அதை விட்டு நீங்க வந்து ஒரு சங்க இலக்கியம், ஒரு பக்தி இலக்கியம் இந்த மாதிரி வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அவர் தான். அப்புறம் இருந்தாலும் நீங்க வந்து சங்க இலக்கியத்துல நீங்க பண்ற அளவுக்கு உங்களுக்கு பயிற்சி இல்லாததுனால, ஆங்கிலத்துறையிலிருந்து வந்திருக்கிறதுனால நீங்க வந்து கதைப்பாடல் ஆய்வு பண்ணுங்கன்னு சொல்லி சொன்னாரு. ஸோ அப்படிதான் கதைப்பாடல் ஆய்வுகள் நான் வந்தேன். ஸோ அதுக்கப்புறம் தொடர்ந்து அவருடைய அறையில நான் இருந்தப்ப தினமும் பேராசிரியர் சுந்தரமூர்த்தி ஐயாவும் மணவாளன் ஐயாவும் பேசிக்கிறது, அப்புறம் பொற்கோ ஐயா கிட்ட அவங்க பேசிக்கிட்டு இருக்கிறது. ஸோ இது மூலியமா நான் கத்துக்கிட்டதே ரொம்ப அதிகம். ஸோ அதனால இன்னைய கூட்டம் பார்த்தீங்கன்னாக்க ஒரு 25 வருஷத்துக்கு முன்னால வந்து பேராசிரியர் மணவாளன் ஐயா அறையில நான் உட்கார்ந்து இருந்த ஒரு உணர்வையே எனக்கு கொடுத்ததுன்னு சொல்லலாம். ஐயா மட்டும்தான் நம்ம கூட இல்லை இன்னைக்கு. அதுக்கப்புறம் நீங்க வந்து அவருடைய ஒரு 78வது வயசுல அவர் வந்து ஒரு கூட்டம் ஆர்கனைஸ் பண்ணார். நாங்க வந்து மாணவர்கள் வந்து தனித்தனியா அவரை போய் பார்ப்போம் எப்பயாவது ஃப்ரீயா இருக்கிறப்ப. அப்புறம் அவரே வந்து ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செஞ்சு அவர் வந்து எல்லாரையும் ஒன்னா வர சொல்லியிருந்தார். அப்ப அதுல வந்து அவருடைய முதல் மாணவரான சுப்பிரமணியம்ல இருந்து அவருடைய கடைசி மாணவர் தேவி அவர்களும் எல்லாம் வந்திருந்தாங்க. அந்த எல்லாரையும் வந்து உட்கார வச்சு
எல்லார்ட்டையும் வந்து முக்கியமா கூட்டத்துக்கு எல்லாமே அவர் தான் செலவு பண்ணாரு. எங்களுக்கெல்லாம் சாப்பாடு வாங்கி கொடுத்து அவரே வந்து ஒரு 3 மணி நேரம் பேசி அப்புறம் என்ன பண்ணாரு, ஒவ்வொருத்தர்கிட்டையும் வந்து நீங்க ஆய்வு பண்ணிட்டு போயிட்டு இப்ப இது நாள் வரைக்கும் என்னென்ன பண்ணிருக்கீங்க அப்படின்னு கேட்டாரு. ஸோ நீங்க வளர்ந்துருக்கீங்களான்னு நான் தெரிஞ்சுக்கணும், அதுக்காக தான் இந்த கூட்டத்தையே கூட்டிருக்கேன் அப்படின்னாரு. ஸோ அந்த அளவுக்கு வந்து அவர் வந்து ஒரு ஆசிரியரா மட்டும் இல்லாம வந்து ஒரு எவ்வளவு வந்து மாணவர்களுடைய முன்னேற்றத்துல அக்கறை உடையவரா இருந்தாருங்கிறத வந்து எல்லாரும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் சொல்றேன். ஸோ அப்ப நாங்க ஒவ்வொருத்தரும் சொன்னாங்க. அப்போ வந்து முக்கியமா அவர் கேட்டது, நீங்க உங்களுடைய ஆய்வேடை வந்து வெளியிட்டுட்டீங்களான்னு கேட்டாரு. ஆய்வேடை ஒட்டி நீங்க என்ன பண்ணிருக்கீங்களான்னு கேட்டாரு. ஸோ இது வந்து அவருடைய பெரிய, நான் சொன்ன என்னுடைய கெரியர்ல வந்து நான் என்ன பண்ணிருக்கேங்கிறத வந்து ஒரு ரிவ்யூ பண்ற மாதிரி இருந்தது போட்டோம். உங்களை எல்லாம் சந்திச்சது ரொம்ப சந்தோஷம்னு சொன்னாரு. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்ல வந்து அவர் உடல்நிலை சரியில்லாம போயிட்டாரு. அதுக்கப்புறம் நம்ம திருப்பியும் அந்த மாதிரி நம்ம வந்து அவர் கூட நெருங்கி போய் பேச முடியல. ஸோ நாங்க இருந்தாலும் வந்து அவருடைய நினைவுகளை மட்டும் இல்லாம அவர் எங்களுக்கு கொடுத்த பயிற்சியை வந்து நாங்க வந்து அனைவரும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வரோம். அது இல்லாம என்னுடைய ஆசிரியர் சி.டி. இந்திரா அவர்கள் வந்து அவர் கூட நான் வந்து, அதாவது நான் ஆய்வுக்கு வந்து நான் போனப்ப மணவாளன் ஐயா இந்த நூலுக்கான ஒரு வேலைகளை வந்து மும்முரமா இருந்தாரு. அப்ப சில தருணங்கள்ல சில புக்ல இருந்து சில விஷயங்கள் வந்து ஜெராக்ஸ் பண்ணி கூட அவருக்கு கொடுத்துருப்பாங்க. அப்புறம் அவர் கூட வந்து சில எழுதினாருன்னா அதுல வந்து கொஞ்சம் ப்ரூஃப் ரீடிங் இந்த மாதிரி எல்லாம் கூட நாங்கள் பண்ணியிருக்கோம். முக்கியமா தேவி தான் அதிகமா வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, அது அவரும் அக்னாலேஜ் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் பேராசிரியர் சி.டி. இந்திராவும் பிரேமா ஜெகநாதன் மேடமும் வந்து ஒர்க் பண்றப்ப நான் வந்து மேடமோட கொலீகாவே ஆயிட்டேன். அப்போ வந்து அவங்க வந்து டிரான்ஸ்லேஷனை வந்து அவங்க அங்க பண்றதை சொல்லுவாங்க, எனக்கு அப்டேட் பண்ணுவாங்க. அப்புறம் மணவாளன் ஐயாவை போய் பார்த்து அவங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ணது, அவர் என்ன சொன்னார் அதையும் எங்கிட்ட சொல்லுவாங்க. ஸோ தொடர்ந்து இந்த நூல் ஐயா உருவாக்கின நூல் மட்டும் இல்லாம பேராசிரியர் சி.டி. இந்திரா உருவாக்கின இந்த நூல் உருவாக்கம் எல்லாத்துலயுமே வந்து கூட வந்து ஒரு பக்கத்துல இருந்து நான் பார்த்த ஒரு உணர்வு வந்து என்னன்னா, எனக்கும் அந்த மாதிரியான ஒரு தொடர்ந்து ஒரு வேலைகளை செய்யணும், அயற்சி இல்லாம செய்யணும், ஆழமா செய்யணும், ஒரு கடப்பாடோட செய்யணுங்கிற உணர்வு வந்து எனக்கு கொடுத்துருக்கு. அந்த செய்தியை தான் நான் வந்து இந்த உறவுகள்ல இருந்து நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த ஒரு சின்ன கருத்தை சொல்லிட்டு நான் வந்து எனக்கு கொடுத்த பணியான நன்றி உரைக்க போலான்னு நினைக்கிறேன். முதலாவதாக இந்த புத்தக வெளியீட்டு விழாவை வந்து அதாவது நிகழ்த்த ஒப்புக்கொண்டு இவ்வளவு சிறப்பா நடத்தி கொடுத்த பேராசிரியர் யா மணிகண்டன், பேராசிரியர் தலைமை தமிழ் மொழித்துறை அவர்களுக்கு மிக்க நன்றி. அடுத்து புத்தக வெளியிட்டு அதை குறித்து உரையாற்றிய எங்கள் அன்பிற்குரிய எங்கள் முன்னாள் துணைவேந்தர் பேராசிரியர் புர்கோ அவர்கள், பொன் கோதண்டராமன் அவர்கள், அண்ட் நூலை குறித்து மிகவும் ஆழமாகவும் அவருடைய இணை பயணியாக இருந்து தன்னுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்ட தமிழ் பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தரும் எங்களுடைய பிரியத்துக்குரிய பேராசிரியர் சுந்தரமூர்த்தி ஐயா அவர்களுக்கும் மிக்க நன்றி. அடுத்ததாக என்னுடைய ஆசிரியரும் குருவுமான பேராசிரியர் சி.டி. இந்திரா அவருடைய வெகு சுருக்கமான ஆழமான ஒரு அவருடைய மொழியாக்கம் பற்றி மட்டும் இல்லாம அவர் ஆசிரியர் கூட கொண்டிருந்த ஒரு புரிதல் எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து சுருக்கமாக கொடுத்த பேராசிரியர் சி.டி. இந்திரா அவர்களுக்கு நன்றி. அடுத்து டாக்டர் பிரேமா ஜெகநாதன் அவர்கள் ரொம்ப, அதாவது டெக்ஸ்டுக்குள்ளார வந்து ஒரு சில குறிப்பிட்ட பகுதிகளை எடுத்து அவங்க சந்திச்ச இடர்பாடுகள் அதை எப்படி அவங்க சமாளிச்சாங்க அப்படிங்கிறதையும் அவங்க வந்து எடுத்து தெளிவா சொன்னாங்க. அப்புறம் பேராசிரியர் பிரேமானந்த் ஜெகநாதன் சொன்னாங்க வந்து நேரடியா மணவாளன் சாருக்கு வந்து அறிமுகம் இல்லைன்னு சொன்னாங்க. ஆனா நீங்க வந்து அவரோட நேரடியா அறிமுகம் இல்லைனாலும் இந்த மொழிபெயர்ப்பு மூலியமா நீங்க வந்து எங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ரொம்ப இதயத்துக்கு அருகாமையில வந்துட்டீங்கன்னு நான் சொல்றத கடமைப்பட்டிருக்கேன் நான்.
ஸோ உங்களுடைய இந்த பணிக்கும் இந்த செறிவான உரைக்கும் எங்களுடைய நன்றிகள். அடுத்து ஐ சின்சியர்லி தேங்க் மிஸ் ரேணுகால் வர்மா, பப்ளிஷிங் டைரக்டர் விதாஸ்தா Delhi, for agreeing to publish this monumental work. And I also thank Mrs. Saraswati Manavalan. நாங்கள் வீட்டுக்கு எப்போ போனாலும் நாங்கள் வந்து எல்லாரும் அம்மா கிட்ட தான் வந்து, அதாவது நாங்கள் எப்பவுமே ஐயா கிட்ட வந்து ஒரு அகாடமிக் தாண்டி நாங்கள் எதுவுமே பேச முடியாது, பர்சனலாக நாங்கள் எங்களை எதுவுமே பேச முடியாது. ஆனால் அவருடைய மாணவர்கள் எல்லாரும் வந்து அம்மா கிட்ட போய் கிச்சன்ல போய் தனியா நாங்க பேசிட்டு அங்கேயே காஃபி வாங்கி குடிச்சிட்டு நாங்க வருவோம். ஸோ எங்களை வந்து அவருடைய குழந்தைகள் போல எப்பவுமே எங்களை வந்து மதிச்சு எங்களோட அன்பு செலுத்திய மிஸ்ஸஸ் சரஸ்வதி மணவாளன் அவர்களுக்கும் இந்த கூட்டத்திற்கு வருகை தந்து அவர்கள் ஆற்றிய உரைக்கும் மிக்க நன்றி. அடுத்து டாக்டர் பிருந்தா ரவிக்குமார். பிருந்தா ரவிக்குமார் வந்து எங்களுடைய நெருங்கிய எம்பில் ஆய்வு, என்னுடைய இணை ஆய்வாளர். ஸோ பிருந்தா மணவாளன் மூலியமா தான் நான் வந்து மணவாளன் ஐயாவே வந்து அறிமுகமானது. ஸோ நான் வந்து ஒப்பியல் குறித்து ஆய்வு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு நான் சொன்னப்ப பிருந்தா தான் வந்து சொன்னது, இந்த மாதிரி நீங்க அப்பாக்கில் பண்ணலாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் நான் வந்து பேராசிரியர் மணவாளன் ஐயா கிட்ட போனேன். ஸோ என்னுடைய இந்த மாதிரி ஒப்பியல் ஆய்வு துறையில் என்னை அறிமுகப்படுத்தியதற்கு பிருந்தாவும் ஒரு காரணமாக இருந்தது. அதற்காக நான் மிகவும் நன்றி கடன் பட்டிருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு அவருடைய உரையில் அவர் வந்து ஆங்கில பேராசிரியர் என்பதே ஒரு தோன்றாத அளவுக்கு ஆழமான தமிழ் உரையை செழுமையாக தயாரித்து வாசித்தமைக்கும் மிக்க நன்றி. ஸோ அடுத்து இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து உதவியாக இருந்த டாக்டர் வாணி அறிவாளன், டாக்டர் நிர்மலா தேவி அவர்களுக்கும் என்னுடைய நன்றி. இந்த காணொளி வழியாக இந்த நிகழ்ச்சியை செவ்வனே நடத்தி கொண்டிருக்கிற டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றி. ஸோ அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி. நன்றி, வணக்கம். நிகழ்வு இத்துடன் இனிதே நிறைவுற்றது. அனைவருக்கும் நன்றி.